கடைசியா வந்து இப்ப வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால நீங்க எனக்கு வந்து எடுத்தாங்க. அது உங்க கர்ப்பப்பையில எடுத்தே ஆகணும். சரி, நான் ஆப்ரேஷன்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். என்னால முடியல. ஏன்னா அதோட 10 வருஷம் நான் போராடி இருக்கேன். 10 வருஷம் மாசத்துக்கு 5 நாள் தான் வரும். ஆனா வர்றது அவ்வளவு மோசமா வரும். அப்புறம் கடைசி என்னோட வியாதியோடு சேர்ந்து வந்ததுனால என்னால முடியாம போய் நான் போனேன். ஆப்ரேஷன் டேட்லாம் குறிச்சிட்டாங்க. உங்களுக்கு அந்த திக்னஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. எண்டோமெட்ரியல் திக்னஸ்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு அளவீடு. அந்த கேன்சர் டயக்னோசிஸ்ல சொல்லுவாங்க. அது எனக்கு திக்கா தான் இருந்தது. ஒன்றும் புற்றுநோய் எல்லாம் இல்லை. ஆனா அவங்க எடுத்துடணும், ரிஸ்க் வேண்டாம்னாங்க. ஏன்னா ஆல்ரெடி எனக்கு இது பிரஸ்ட் கேன்சர் வந்ததுனால. அப்போ நான் போனேன். எல்லாம் நாள் குறிச்சிட்டாங்க. எங்க கணவர் போய் ஹாஸ்பிட்டல் ரூம்லாம் புக் பண்ணிட்டாங்க. எல்லாம் நடந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் போயிட்டு அவங்க திடீர்னு அந்த டாக்டர் என்ன சொன்னாங்க, இப்போ ஒரு ஸ்கேன் எடுத்துட்டு வாங்க. நான் அல்ட்ராசவுண்ட் சரின்னு போனேன். அங்க அப்பலோல போயிட்டு ஸ்கேன் எடுக்கும் பொழுது அந்த எண்டோமெட்ரியல் திக்னஸ் 14 இருந்தது, 7 ஆயிடுச்சு. 7 வந்த உடனே நானே முடிவு பண்ணிட்டேன், ஓ இது 7 வந்துருச்சு, இனிமே நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு எனக்கு வேண்டாம் ஆப்ரேஷன். இசிஜி எடுத்தாச்சு, எக்கோ எடுத்து ஆப்ரேஷன் கூடிய அத்தனை பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டேன். ஆனா அதுக்கப்புறம் நான் அது டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் கத்தர் இந்நாள் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம கத்தரினை கிருபையா இருக்கு. அதனாலதான் உதிரப்போக்குள்ள 12 வருஷம் பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீ பைபிள்ல பாக்குறோம். அத உதிரப்போக்கும் கத்தரிங்க எழுதி வச்சிருக்காரு இயேசு. அது வஸ்திரத்தை தொட்ட உடனே அந்த ஊரல் நின்று போச்சு, அந்த உதிரப்போக்கு நின்றுச்சு. அதனால இன்னைக்கு உதிரப்போக்குல கஷ்டப்படுறீங்களா, பிரச்சனை இருந்தாலும் உன் வேதனை நீங்கி சுகமா இரு அப்படின்ற அந்த வார்த்தை வந்து பெரிய வார்த்தை. அதை நீங்க புடிச்சிட்டீங்கன்னா போதும், இந்த வார்த்தையை மட்டும்.